கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமையுண்டாகட்டும். இந்த புதிய நாளிலே ஒருவரை ஒருவர் சந்திக்க கர்த்தர் கிருபை செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். தயவு செய்கிற உன்னதமானவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி சங்கீதம் 21:7 வாசிக்கிறோம். எசேக்கியா ராஜாவின் விண்ணப்பம் கூட அப்படித்தான், தேவனாய கர்த்தாவே நீர் ஒருவரே கர்த்தர் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலே 37ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே நீர் ஒருவரே கர்த்தர் என்று பூமியின் ராஜாக்கள் எல்லாரும் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினார். நாம் நம்முடைய எதிர்காலத்துக்காக கர்த்தருக்காக கர்த்தருடைய சமூகத்திலே விண்ணப்பம் பண்ண வேண்டும். நம்முடைய விண்ணப்பம் தேவனிடத்தில் இருக்க வேண்டும், மனுஷனிடத்தில் இல்லை. தேவனிடத்தில் விண்ணப்பம் செய்யும்போது அவர் நம்முடைய எல்லா விண்ணப்பத்தையும் கேட்பார். எசேக்கியாவின் வியாதியை மாற்றின தேவன் எசேக்கியாவுக்கு எதிராக வந்த சூழ்நிலைகளில் தேவனை சார்ந்தது போல நாமும் கர்த்தரையே சார்ந்திருப்போம். கர்த்தர் நமக்கு துணையாக இருப்பார். அவர் ஒருவரே மெய்யான தேவன் என்பதை நாம் விசுவாசிப்போம். இந்த புதிய நாளிலே அவர் அப்பண்ணமாய் செய்வாராக. காட் பிளஸ் யூ. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.